செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி போதிச்சுட்டே தெரு தெருவா ஊர் ஊரா போயிட்டே இருந்தாராம். அப்போ அவர் போதிக்கிற போதனையை பார்த்து கூட்டத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, இவர் எப்படிப்பா இப்படி அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன, அவருடைய போதனையில் ஒரு அதிகாரம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எத்தனை அதிகாரம் அவருக்கு. பிசாசு பிடிச்சவங்கலாம் வந்தாங்களாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஓடி வந்தானா இயேசுவானவர் போயிட்டு இருந்தார். அவர் பாட்டு இயேசுவானவர் போயிட்டு இருக்கிறார். இந்த பிசாசு பிடிச்சவன் வேகமா இயேசுவானவர்கிட்ட வந்து, ஏன்பா என்கிட்ட வந்த, என்னை கெடுக்கிறதுக்காக வந்த அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்பா வந்த, நான் இந்த மனுஷனுக்குள்ள நிம்மதியா இருக்கிறேன்னு, இப்ப நீ வந்துட்டா நான் உள்ள இருக்க முடியாது, நான் ஓடணுமே, நீ வந்தா எனக்கு ஆபத்துப்பா அப்படின்னு சொன்னான. ஏன்? பிசாசுகளின் மீது, பிசாசுகளின் செயல்களின் மீது இந்த இயேசு கிறிஸ்து சர்வ அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு என்ன ஆசையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தோம்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. ஆஹா, என்ன அழகா பைபிளை திறந்து பார்க்காமலே வசனம் சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தணும். உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். திருடன் உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை, உங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை, உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியத்தை, உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை, இதெல்லாம் திருடிட்டு போறது தான் அவனோட வேலை. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாராம்? இவற்றின் மீது சர்வ அதிகாரம் உடையவராய் அவைகளிலிருந்து உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைத்து மேற்கொள்ள செய்து வெற்றியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து வாழ்ந்து சுகித்திரு அப்படின்னு சொல்றதுக்காக வந்தாராம். இத்தனை அதிகாரம் படைச்சவர் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளவு சர்வ அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு யாருங்க? சொந்தக்காரவங்க. அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு லைன் மட்டும் நான் பாடுறேன். தேங்க்யூ ஜீசஸ். சர்வதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வதிபதியாம் என் இயேசுவே. சர்வதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வதிபதியாம் என் இயேசுவே. சர்வதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வதிபதியாம் என் இயேசுவே. ஹல்லேலூயா. சர்வ அதிகாரி யாரா? இயேசு இல்லைங்க, என் இயேசு அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொந்தம்னு தெரிஞ்சீங்கன்னா இன்னும் அசந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது இப்ப வாசிங்க பார்க்கலாம். வாசிச்சு முடிச்ச உடனே அர்த்தம் தெரிஞ்சிருந்துச்சு, கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி இருப்பீங்களே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அந்த காலத்துல எங்க தாத்தா கோம்பையில எங்க தாத்தா வீடு, எங்க அம்மா ஊர் கோம்பை தான். நான் கோம்பையில தான் பிறந்தேன். எங்க தாத்தாவுக்கு 16 பிள்ளைங்க, எங்க அப்பாவுக்கு 13 பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபெல்லாம் மிஞ்சிட்டோம் பார்த்தீங்களா நம்ம பரம்பரையிலேயே. ஹல்லேலூயா. இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் குறைஞ்சு இப்போ எப்படி நிற்கிறோம்? 2 பிள்ளைங்க. அதுவும் போய் இப்போ எப்படி வருது? 1 போதுன்னு வருது. இயேசுவானவர் சொல்றாரு, ரொம்ப விசுவாசமா இருந்தா, ரொம்ப மணிக்கணக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா, எனக்காக நாள் பூரா ஊழியம் செஞ்சா அவங்கள மட்டும்தான்ப்பா என் வரிசையில, என் பிள்ளைங்க வரிசையில சேர்த்துக்குவேன்னு சொல்லலை. என்னை விசுவாசிச்சு இயேசுங்கிற நாமத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்க. நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, என்ன படிப்பு படிச்சாலும் சரி, மூளை முடுக்குகளில் இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவராய் இருந்தாலும் சரி, இயேசு என்கின்ற நாமத்தை விசுவாசித்து அவரை உன் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டாயானால் நீ அவருடைய பிள்ளையாகும்படி உனக்கு சர்வ அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னார். அந்த தெய்வத்துக்கு நீங்க எந்த வகையில சொந்தக்காரவங்க? இப்போ பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிறவங்க தோல் மேல கைய போட்டு சொல்லுங்க, சாதாரண சொந்தக்காரவங்க இல்லப்பா. நல்லா உயிரோட உற்சாகமா சொல்லுங்க, சாதாரண சொந்தக்காரவங்க இல்ல, நீயும் நானும் பிள்ளையா, அவருடைய சொந்த பிள்ளையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இததான் சொல்ல வந்திருக்கிறார் இன்னைக்கு. முதல்ல சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்பொழுது சொல்லுவது உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் தேவாதி தேவன் உங்களுக்குள் இந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தி உங்களை தட்டி எழுப்ப ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எங்க அப்பாவுக்கு இத்தனை அதிகாரம் இருக்கு, ரைட்? என்னுடைய கணவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு மேனேஜரா இருக்கிறாரு. அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அவருக்கு கீழே எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா ஜனங்களுக்கும், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் லோன் சேங்ஷன் பண்ணுற அத்தாரிட்டியில் இப்போ இருக்கிறார். யாருக்குனாலும் அவர் கார் லோனு, வீட்டு லோனு, படிக்கிறதுக்கு லோன் வேணுமா, யாருனாலும் அவங்கக்கிட்ட வருவாங்க. அதுக்குரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவார். இவர் சைன் போட்டால் என்ன கிடச்சிடும்? லோன் கிடச்சிரும், கடன் கிடச்சிரும். வாழ்க்கையில் அவங்க நல்லா இருக்கலாம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்கள் அப்பா தான்ப்பா கோயம்புத்தூரில் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக லோன் சேங்ஷன் பண்ணுற அதிகாரி. அதனால் என்கிட்ட வாங்கப்பா. எங்கள் அப்பா அன்றைக்கி ஒரு நாள் லீவு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு பதில் எல்லா ஃபார்ம்லையும் நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு போட முடியுமா? முடியுமா? தகப்பனின் அதிகாரத்தை பிள்ளைகள் உபயோகப்படுத்த முடியாது. எந்த பதவியாக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, அவருடைய அதிகாரத்தை மகன் ஒரு நாள் எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியவே முடியாது. ஒரு பேப்பரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாசித்தேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவங்க அப்பா கூட எங்கே போயிருந்தானா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் நின்றுருந்தானா. அவங்க அப்பா யார்? ஒரு டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு பெரிய டாக்டர். இவன் போய் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கூட போய் உள்ளே நின்று அவங்க அப்பா எப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாருங்கிறத படிச்சுக்கிட்டான். எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ், அளவுக்கு அதிகமான ஒரு அறிவு அவனுக்கு கிடச்சிருச்சு. அவங்க அப்பா செய்கிறத பக்கத்துலேயே இருந்து பார்த்து, அவங்க அப்பாவும் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி செஞ்சுருப்பார்? சொல்லி கொடுத்து செஞ்சிருப்பார். பார்த்தீங்களா மகன் இல்லையா? அதனால் இவருக்கு எல்லாமே தலையில் ஏறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தப்போ ஒரு ஆப்ரேஷனை அப்பாவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இவனே செஞ்சுட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல், வெற்றியாக தான் அந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடித்தான். ஆனால் வெளியில் பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு, சின்ன பையன் எப்படி செய்யலாம்னு சொல்லி தந்தையினுடைய வேலை பறி போய்விட்டது. ஒரு தகப்பனின் அதிகாரத்தை ஒரு மகன் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியவே முடியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசியுங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கப்பா. சாதாரண அதிகாரம் கொடுக்கல, அவர் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படிக்காய் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் பாக்கி இல்லப்பா, இது மட்டும் நான் செஞ்சிடறேன், மீதமெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. நீங்க தான் மேற்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஜெயிப்பீங்கப்பா. நீங்க தான் வெற்றி அடைவீர்கள். நீங்க தான் எப்ப பார்த்தாலும் யுத்தத்துல வெற்றி கிடைக்கும். தோத்து போறவன் யார் தான்? சாத்தான் தான். ஹல்லேலூயா. வேடிக்கைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது, ஸ்கூல்ல பிள்ளைங்க நல்லா உடான்ஸ் விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த உடான்ஸில் ஒரு உடான்ஸு எப்படி இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, கதை விடுவாங்க. ஒரு நாள் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது 2 பேய் பேசிகிட்டு இருந்துச்சான். எப்படி பேசிச்சான்? ஒரு அம்மா பேய் இருந்துச்சான், ஒரு குட்டி பேய் இருந்துச்சான். இந்த குட்டி பேய் வெளியில் போயிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டுச்சான். அம்மா பேய் கேட்டுச்சான், என்ன வெளியே போயிட்டு இவ்வளோ வேகமாக பதட்டமாக வர்றியே அப்படின்னு கேட்ட உடனே குட்டி பேய் சொல்லிச்சான், அம்மா அம்மா எனக்கு பயமாக இருக்குது, வெளியில் போனா அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா கேட்டுச்சான், ஏன்பா யாரை பார்த்து பயந்த அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இந்த குட்டி பேய் சொல்லிச்சோம், வெளியே போனேன்னா மனுஷங்களா இருக்காங்க,
எனக்கு அவங்களெல்லாம் பார்த்த உடனே பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ இந்த அம்மா சொல்லிச்சான், அட குட்டி பேயே, விஷயம் தெரியாமல் பயந்துட்டியே, இங்கே வா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து மரத்து மேலே 2 பேர் உட்காந்துக்கிட்டாங்களாம். உட்காந்துட்டு, சத்தமே போடாத, இந்த பக்கம் மனுஷங்கள்லாம் நடந்து போவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறியா அப்படின்னு சொன்னாங்க. சார் 2 பேரும் அமைதியில் இருந்தாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் மனுஷர்கள் நடந்து போனாங்க. ஒரு 2 பேர் பக்கத்தில் வந்த உடனே சொன்னாங்களாம், எப்பா இந்த மரத்து பக்கம் போகக்கூடாதுப்பா, இது பேய் வீடு, இங்கே போகக்கூடாது, நம்ம பாதையை மாற்றிட்டு போயிடுவோன்னு சொன்னாங்க. உடனே தான் அந்த அம்மா பேய் சொல்லிச்சான், பார்த்தியா அவங்கெல்லாம் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கானுங்க, நீ அவங்கள பார்த்து பயந்துட்டு வந்தையே அப்படின்னு சொல்லிச்சான். என் அன்புக்குரியவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை சர்வ அதிகாரம் படைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை பார்த்தா அந்த குட்டி பேய் சொன்னது 100க்கு 100 உண்மை. வெளியில் அதால் என்ன செய்ய முடியாது, நடமாட முடியவே முடியாது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சில வருஷங்களுக்கு முன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய வீட்டில் சாதாரணமாக நல்ல ஆரோக்கியத்தோடு நான் இருந்தேன். வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப களைப்பின் மிகுதியினால எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சோஃபாவில் வந்து நான் படுத்துக்கிட்டேன். நான் படுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. 5 நிமிஷம் ஆகுறதுக்குள்ளர எனக்கு முன்னாடி ஒரு கை ஒன்று இப்படியே வந்துச்சு. அந்த கை இப்படி இந்த ரூபத்தில் வந்துச்சு. வந்து என் தொண்டையில் அப்படியே கையை வச்சிச்சு. நான் ஏதோ கனவு காண்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் அடுத்த 5வது நிமிஷம் எந்திரிச்சு பார்க்குறேன், என் குட்டி பையன், என்னுடைய 2வது மகனுக்கு அப்போ 1.5 வயசு, அவனை கூப்பிட்றதுக்காக கூப்பிடுறேன், என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அந்த விரல் வந்தது அப்படியே என் தொண்டையை கட்டி போட்டது போல. தொண்டை கட்டிக்கிட்டு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. பேச்சே இல்லாமல் ஊமையாக போயிட்டேன். நைட்டு 9 மணி ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்த உடனே அவங்க என்னென்னோ கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒன்றுக்குமே பதில் சொல்லலை. திடீர்னு என் தோள்பட்டையை பிடிச்சி உழுக்குனாங்க. என்ன நான் இத்தனை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பதில் கொடுக்காமல் இருக்கிறியேன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் திரும்பி அப்படின்னு, என் நாக்கில் பேச்சு வரல, அதான் அமைதியாக இருக்கேன்னு சொன்னேன். என் கணவர் சில நிமிடங்களில் பதறி போனார். பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போனோம். அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, ஏதேதோ செஞ்சு பார்த்தாரு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. கடைசியாக ஒன்று சொன்னார், உங்கள் மனைவி ஏன் பேசாமல் போனாங்க தெரியாது, எப்போ பேசுவாங்க அதுவும் தெரியாது, என்ன மருந்து கொடுக்கணும் அதுவும் தெரியாது அப்படின்னாங்க. வருஷக்கணக்காக படித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூலா. அடுத்து அந்த டாக்டர் சொன்னாங்க, சரி என்ன காட்டில் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புகிறேன், அந்த டாக்டர்கிட்ட போங்க. நாங்கள் ரைட், அவர் எழுதி கொடுத்தார். அந்த டாக்டர்கிட்ட போனோம். அவர் ஒரு 2 மணி நேரம் எங்களை வச்சு என் ஹஸ்பண்ட்டை பேசி பார்த்தாரு. என்கிட்ட என்ன பேசினார், நான் இந்த நாக்கை வச்சுட்டு ஒளரி ஊன்னு ஆக்ஷன்லாம் பண்ணி என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். கடைசியாக என்னமோ ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி சொன்னார், உங்கள் மனைவி எதற்காக பேசவில்லை எங்களுக்கு தெரியாது, எப்பொழுது பேசுவார்கள் தெரியாது, இதற்கு என்ன வைத்தியம் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது, என்ன மாத்திரை கொடுக்கணும் எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஏதாவது ஒரு மாத்திரை வேணும்னு கேட்டிங்கன்னா தூக்க மாத்திரை கொடுக்குறோம், தூங்கி எந்திரிக்க வைங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய சபையின் போதகர் ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் பேச முடியாமல் போயிட்டீங்களேன்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன தரிசனம் அப்படின்னு கேட்டோம், ஆசையாக கேட்டோம். அவர் சொன்னார், நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு பிசாசு வந்து நின்றுச்சு அப்படின்னார். அந்த பிசாசு வந்து சொல்லிச்சு, நீ ஷீலா விஜயகுமாருக்காவா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே அந்த பிசாசு சொல்லிச்சான், இங்கே பக்கத்தில் பாரு அப்படின்னு காமிச்சிச்சான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய கல்லறை இருந்துச்சான். அந்த கல்லறையில் தோற்றம் மறைவு அப்படின்னு பேர் போட்டிருந்துச்சான். பேர் ஷீலா விஜயகுமார் அப்படின்னு போட்டு, நான் பிறந்த தேதியெல்லாம் போட்டு, இவங்களாம் நான் சாகிறதுக்கு ஒரு தேதியை குறித்து அந்த தேதியை அதில் பொறிச்சு வச்சு எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிச்சான். பார்த்தீங்களா, இந்த அம்மாவை கொல்றதுக்கு நிறைய தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன், முயற்சி பண்ணிட்டேன், ஒவ்வொரு விஷயம் நான் தோற்று போனேன். ஆனால் இந்த முறை தோற்று போகக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக முதலே கல்லறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சாக வச்சு அப்புறம் கல்லறை கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு இந்த அம்மாவை போட்டு தள்ளி உள்ள தள்ளி கதை அடைச்சிருவேன். அதான் எல்லாம் ரெடியாக இருக்கேன், யாராலையும் முடியாது இந்த தடவை இந்த அம்மாவை காப்பாற்றுன்னு சொல்லிச்சான். இந்த நல்ல செய்தியை சுமந்து கொண்டு எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார்,
எனக்கு உண்மையிலேயே அது நல்ல செய்தி. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எதனால பேசல தெரியலன்னு. இப்பதான் தெரிஞ்சிருச்சு யாரு காரண கர்த்தான்னு சொல்லி. இவனை ஜெயிப்பது எனக்கு சுலபம். ஹல்லேலூயா. ஜெயித்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் என் பிள்ளை என்கின்ற அதிகாரத்துல எனக்கு தன்னுடைய சர்வ அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்றேன். அந்த வார்த்தை பொய்யா போகுமா? போகவே போகாது. என் இயேசு சொன்னால் சொன்னதுதாயா. அவர் அதிகாரம் கொடுத்ததுதான். ஆகவே இந்த அதிகாரத்தை நான் எடுத்து பயன்படுத்த போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல கிறிஸ்துவின் அன்பை அறியாத 2-3 வீடெல்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் துக்கம் கேட்க வந்தாங்க என்கிட்ட. எதுக்கு? திடீர்னு பேச முடியாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்னை பார்த்து விசாரித்து போகிறதுக்காக வந்தாங்க. வந்து என் வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் கேள்வி கேட்பாங்க. கேள்வி தான் கேட்க முடியாது, இப்போ எனக்கு தான் பேச முடியாது. உடனே வந்து உட்காந்து என்ன செஞ்சாங்க, அப்படியே அழ ஆரம்பித்தாங்க. நமக்கு தான் அது நல்ல கைவந்த கலையாச்சு, உடனே அழுதுருவோம்ல. அவங்க நல்லா அழுதாங்க. அப்பா தண்ணி இங்கே கடகட 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 ஓடிட்டே. நான் இப்படியே பார்த்துட்டே சிரிச்சுட்டே நின்றுட்டே இருந்தேன். அவங்க நான் சிரிக்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இந்த அம்மா ஊமை தான் நினச்சோம், பைத்தியமும் ஆயிடுச்சு போல.